ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் எல்லாரும் தேவனுடைய குமாரர்கள், அதுவும் தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் என்று ஆண்டவர் இங்கே அறிவித்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். துன்பம் வரும், வேதனை வரும், துக்கம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நெருக்கடிகள் நம்மை சூழ்ந்து நிற்கும். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், புத்திரர்கள். அவருக்குள் மகிழ்ந்து களி கூற கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. விசேஷமாக 2 விதமான ஒரு கூட்டத்தாரை நாம் பார்க்க முடியும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள், ஆனால் தேவனை பின்பற்றி நடக்க அவர்களுக்கு மனதில்லாது இருக்கும். உதாரணமாக நாம் வேதத்தில் பார்த்தால் சவுல் கர்த்தரை சார்ந்தவர் என்று சொல்லுவான், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். அமலேக்கரை முற்றிலும் அடித்துவிட வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன பொழுது அதை அவன் செய்யாமல் விட்டுவிட்டான். 2வது இன்னொரு கூட்டத்தார் தேவனை உறுதியாய் முழு மனதோடு பிடித்து கொள்ளுவார். தாவீதை போன்று தேவனை முழு மனதோடு உறுதியாக பிடித்து கொள்ளுவார்கள். இந்த இடைப்பட்ட கூட்டம் ஒன்று இருக்கிறது. என்ன? நான் தேவனுக்கும் பிரியமாக இருக்க வேண்டும், மனிதனுக்கும் பிரியமாக இருக்க வேண்டும். பிழையம் போன்ற ஆட்கள். இந்த பிழையம் போன்ற ஆட்கள் எப்படி என்றால், நான் தேவனுக்கும் கீழ்ப்படிவேன், மனிதனுக்கும் கீழ்ப்படிவேன். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார். இந்த ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிற கூட்டத்தார் யார் என்றால் சியோன் குமாரரே அப்படின்றால், தேவனை முழுமையாக தன் நம்பிக்கையாக தன் நிச்சயமான காரியத்தை பிடித்து கொண்டு தேவன்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிற சியோன் குமாரரே, மகிழ்ந்து களி கூறுங்கள். ஏனென்றால் நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் அவர் சமூகத்தில் இருக்கிறது. அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி விடுவார் என்பதில் மாற்றமில்லை. இதைத்தான் நாம் வேதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், பிரியமான என் குமாரனே, பிரியமான என் குமாரத்தியே, நீ மகிழ்ந்து களிகூறு. உன் வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், துக்கங்களை அகற்றிவிடு. அவர் உன் அருகில் உன் தகப்பனாக இருக்கிறார். நீ ஏன் கலங்க வேண்டும்? நீ ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும்? மகிழ்ந்து களிகூறு. அவர் உனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார் அல்லவா? அந்த அன்பின் நிமித்தம் மகிழ்ச்சியோடு கூட இரு. உன் துக்க நாட்கள் மாறிவிடும். கர்த்தர் பெரிய நன்மைகளை உனக்கு செய்யவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். மகிழ்ந்து களி கூறுங்கள். இந்த நாளை மகிழ்ச்சியோடு தொடங்குங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவதே பலனாய் காணப்படட்டும். ஆமென், ஆமென்.